நல்லா சூடாக ஆவி பறக்க நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற ரைஸில் ஊரே மணக்கிற மாதிரி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவு சோம்பு, 4 இன்ச் பட்டையை துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 4 இன்ச் இஞ்சி, இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 10 வரமிளகா, 6 பச்சை மிளகா, இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு 2 தக்காளியை உள்ளே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 10 விசில் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வேறொரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதோ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஒரு ஜாபித்ரி பூ, 2 ஏலக்காய். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பட்டை சோம்பு பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பவுடர் மிச்சம் வச்சது சிக்கன் செய்கிறதுக்காக. இதெல்லாம் நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் வணக்கிக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் 2 பச்சை மிளகாயும் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகா, பச்சை மிளகா, புதினா, மல்லி, தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போது நான் 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் ஆடையோடு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லா அதிகரித்து கொடுக்கும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் தயிர் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா குக் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இப்போ தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். திருப்பியும் இந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
இப்போது இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் அந்த பிரியாணி மசாலா வந்து இந்த மட்டனில் இறங்கும். அப்போ தான் மட்டன் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி இதுதான் அளவு. 1 கிலோ அரிசிக்கு 1 1/4 கிலோ வரைக்கும் கூட மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணிட்டு ஒரு வடிகட்டி வச்சு இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனோட சீட்ஸ் வந்து உள்ளே போகக்கூடாது, ஏன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போது இது கொதிச்சு வந்ததும் குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் இறங்குனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி சுற்றியும் எடுத்து விட்டுக்கலாம் ஒரு கரண்டி வச்சு. அப்படியே ஆவி பறக்க மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ரெடி. நான்லாம் எங்கள் மாமியார் செய்கிற பிரியாணிக்கு அடிமைங்க. நல்லா ஒவ்வொரு மட்டன் பீஸ்லேயும் பிரியாணி மசாலா இறங்கி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் மட்டன் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் மாமியார் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் மட்டன் சாப்பிடவே ஆரம்பித்தேன். நான் சொன்ன இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷியோராக வந்து இதுக்கு 100% நான் சொல்லுவேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.